ஹாய் படி, இன்னைக்கு நம்ம அமேசிங்கான தக்லை ஸ்டோரி தான் பார்க்க போறோம். நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் தான் மஞ்சித். வெல்கம் டு ராக்கோட எல்லா மேட்சும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் விட்டு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். November 4, 1996 தான் ராக்கோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. இவரோட ஃபர்ஸ்ட் மேட்சே சர்வைவர் சீரீஸாக இருந்துச்சு. எப்படின்னா எலிமினேஷன் டேக் மேட்ச் 4 vs 4 மாதிரி. ராக் டீம்ல இருந்து 3 பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஆப்போசிட் டீம்ல இருந்து 2 பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க. இப்போ ராக் மட்டும் தனியாக இருக்காரு. எதிர் டீம்ல இருந்து 2 பேர், கிரஸும் கோல்டஸ்டும். ராக்குங்க 2 பேருமே தோக்கடிச்சாதான் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். கிரஸும் கோல்டஸ்டும் ராக் இங்க டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நக்கல் பண்ணி. ஆனா ராக் ஒத்தாலா 2 பேருமே தோக்கடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாரு. எழுபது வயசாகி ரிட்டையர் ஆன ஜான் கையில கன்னோட பேங்க்குள்ள வந்து பேங்க் மேனேஜர் கிட்ட கண்ணை காட்டி போலீஸுக்கு போன் பண்ண சொல்லி மிரட்டியிருக்காரு. போலீஸும் பேங்குக்கு வந்த உடனே ஜான் அவரோட கண்ணை போலீஸ் கிட்ட அழகா கொடுத்துட்டு சரண்டர் ஆயிருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணாருன்னு கோர்ட்ல ஜட்ஜு கேட்கும் போது, என் வீட்டில் என் ஒய்ஃப் தொலை தாங்கலை, அதனாலதான் என் ஜெயிலுக்கு போயாச்சு நிம்மதியா இருக்கலாம்னு இப்படி பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஜட்ஜு ஜெயிலுக்கு அனுப்பாம ஹவுஸ் அரெஸ்ட், அதாவது ஜெயில் செல்ல போடுறதுக்கு பதிலா அவரை வீட்டுக்குள்ளேயே வச்சு வீட்டை விட்டு வெளியில போகாதபடி வீட்டுக்கு வெளியில 2 போலீஸ் கார்டு போட்டுருவாங்க. இதுதான் ஹவுஸ் அரெஸ்ட். ஒய்ஃப் கிட்ட இருந்து தப்பிக்க தானே இப்படி பண்ண, சாகுற வரைக்கும் 24 hours உன் ஒய்ஃப் கூட மட்டும் தான்டா இருக்கணும்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆகஸ்ட் 19, 2008 72 வயசு உள்ள பிராங்க் கார்டி தூங்கலான்னு பெட்டுக்கு போயிருக்காரு. அப்போ 23 வயசு உள்ள பெகலம் திருடலான்னு பிராங்க் கார்டி வீட்டு கண்ணாடியை உடைச்சிட்டு வந்திருக்காரு. கண்ணாடியை உடஞ்ச சவுண்டை கேட்டு பிராங்க் கார்டியும் அவரோட ஒய்ஃபும் வந்து நின்றுருக்காங்க. நின்றதை பார்த்த பெகலம் கத்தி காட்டி காசு கொடுக்க சொல்லி மிரட்டியிருக்காரு. பெகலமுக்கு தெரியாதது என்னன்னா, பிராங்க் கார்டிக்கு வயசானாலும் அவரோட ஸ்டைல் அவரை விட்டு போகாத மாதிரி. அவர் ஒரு ரிட்டையர்ட் பாக்ஸிங் சாம்பியன். மெகலம் கிட்ட இந்த கத்தியை பிடுங்கி மூஞ்சிலேயே 3 பஞ்சு விட்டுருக்காரு. பெகலமும் அங்கேயே மயக்கப்பட்டு விழுந்துக்கு வந்திருக்காரு. I've been fucking hoes and popping pills, man, I feel it's like a rock star. I've been fucking hoes and popping pills, man, I feel it's like a rock star. April 3, 2015 வெஸ்டல்மேனியாவோட 32nd டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது. இந்த டோர்னமெண்ட்ல தான் ரோமன் ரெயின்ஸ் பிராக் லெஸ்னரை டிஃபீட் பண்ணி WWE வேர்ல்ட் சாம்பியன் பெல்ட் வாங்குவாரு. இதே டோர்னமெண்ட்ல தான் நம்ப முடியாத விஷயம் நடக்கும். டுவேன் ஜான்சன் விசஸ் எரிக் ரோவன், அதாவது ராக்குக்கும் எரிக் ரோவனுக்கும் மேட்ச். ஆடியன்ஸ் யாரும் சாட்டிஸ்ஃபையா இல்லை. ஏன்னா ராக் இந்த மேட்சை விளையாடுறதுக்கு முன்னாடி ஹாலிவுட்ல மூவிஸ் நடிச்சுட்டு லாங் கேப் அப்புறம் தான் WWE மேட்ச்க்கே வந்தாரு. ஆனா ஆடியன்ஸுக்கு அப்ப தெரியாது நம்ப முடியாத சம்பவம் நடக்க போகுதுன்னு. If you think you are bad, I am your dad. Music.